10ல் 11 அவ்வளோதான். சீமான் அப்பத்துலேருந்து தனியாக வராரு. இதுவரை எந்த நிருபரும் சந்திக்கலையே. அரசியலுக்கு வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பார் சீமான்? இந்த படம் நல்லா இருக்கிற படமே நல்லா இல்லைன்னு சொல்கிறான் விஜய் ரசிகர்கள். சீமான் அரசியல் தான் சரியா இருக்குது. அதானே உண்மை. சீமான் சொன்னால் கரெக்டு தானே. சுனாமி பாதிக்கும் போது விஜய் எங்கே போனார்? அரசியல் வரேன்னு தெரிஞ்சவொன்னா படிப்போகமா அப்படி இப்படின்னு போறியா கிடையாது. சீமான் எதுக்கு பயப்படணும்? அவர் டிஎம்கே எதிர்த்தாரு, ஏடிஎம்கே எதிர்த்தாரு, எல்லாத்தையும் எதிர்த்து இருக்கிறாரு, மோடி எதிர்க்கிறாரு அப்படின்னு அஸ்தர்த்தம் வாய மூடிட்டியா இருந்தா சார்கனோட பெரியாளா? சீமானுக்கு ஆதரவு இருக்குதோ இல்லையா அது வேற விஷயம். விஜய்க்கு எங்கள் ஆதரவு கிடையாது. அவர் சிஎம் பதவிக்கு ஆசை வந்திருக்கு. பார்க்கலாம் ஆட்டத்தை. 10ல் 11 அவ்வளோதான். சீமான் அப்பத்துலேருந்து தனியாக வராரு. சீமான் தனியாக வராரு. எந்த இதுவும் இல்லை. அவருக்கு நான் 10 11 12 போயிட்டுருக்கு. இன்னும் 15 கூட மாறலாம், 20ஆகவும் மாறலாம். சீமானுக்கு தனி ஒருவராக இருந்து எல்லாரையும் நிருபர்கள் வந்து எல்லாரையும் அவர் சந்திக்கிறாரு. விஜய் இதுவரை எந்த நிருபரும் சந்திக்கலையே. சீமான் வந்து உண்மையிலேயே சூப்பர். ரஜினிகாந்தை எதிர்த்தாரு. மறுபடியும் ரஜினிகாந்த் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார். அரசியலுக்கு வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பார் சீமான்? ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பார் சீமான்? அதாவது ஒரு பழமொழி எங்கள் தலைவர் சொல்லுவார், குலைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, இது இல்லாத ஊரே இல்லை. எங்கள் தலைவர் சொன்னது எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இனியும் நடக்கும். அது இந்த படம் நல்லா இருக்கிற படமே நல்லா இல்லைன்னு சொல்கிறான் விஜய் ரசிகர்கள். அதை பற்றி என்ன பேச முடியும்? அதுவும் அதில் குலைக்காத நாயும் இல்லை. எங்கள் தலைவர் படம். நீங்கள் வந்து ரஜினி ஃபேன் இல்லையா? 40 வருஷமாக ரஜினி ஃபேன். யார் அரசியல் சரியாக இருக்குது? விஜய் அரசியலா சீமான் அரசியலா? சீமான் அரசியல் தான் சரியாக இருக்குது. ஆமாம். அவர் எவ்வளோ அழகாக மூதாதையர்களை வச்சு போஸ்ட் கட்டுறாரு, எல்லாரும் நினைவுபடுத்துகிறாரு. என்ன பார்க்குறீங்கல்ல? அழகா இன்னைக்கு யாரு கூடயும் கூட்டணி சேரல. அழகா தனியாக தனி வழி. அவர் ரஜினி வழியை தனி வழியாக போயிட்டு இருக்கிறார். என் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் வழியில் தனி வழியாக போயிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கூட நேற்று பேட்டியில் கூட சொன்னார்ல, நான் தனிச்சு தான் நிற்க போகிறேன்னு. யாராவது சொல்ல முடிஞ்சுதா? இல்லையே. எல்லாரும் கூட்டணி போவாங்க, இவர் மட்டும் ஏன்னா கூட்டணி போக மாட்டாரா? மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. ரஜினிகாந்த் ஃபஸ்ட்டு வசூல் எவ்வளோன்னு சொல்லும்போது என்ன ரஜினிகாந்துக்கு மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொன்னார்ல, இவருக்கு அதே நம்பிக்கை தான். மக்கள் ஆதரவு இருக்குது. அதனால தான் தனியாக மக்கள் மேல் நம்பிக்கையோடு வராரு. ஆனால் இவ்வளவு போராடுறாரு, எல்லா கத்துக்கும் போராட்டத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு. ஆமாம். ஆனால் அந்த அளவுக்கு ஓட்டு விட மாட்டேங்க. அது எப்போவுமே சொல்லுங்க, பொறுத்தவன் பூமி ஆழ்வான். அது சீமானுக்கு தெரியும். கரெக்டா? கண்டிப்பாக மக்கள் ஒரு நாள் மாறுவாங்க. ரஜினியே சீமானை பற்றி பாராட்டினார். அதே மாதிரி சீமானுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கே வாய்ப்பு இல்லாமல் யாருமே இல்லையே. கூட்டணி வைக்கலைன்னா அவருக்கு கண்டிப்பாக இப்போ ஒரு 15-20 சீட்டு வந்துச்சுன்னா வருவாங்கல்ல. அவர் நான் சொல்கிறேன், அவர் யாரு கூட கூட்டணி போடலாம், அவரு கூட மற்றவங்க கூட்டணி வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாரு. கரெக்டா? பயம்ன்றது வந்து என்ன? மக்கள் சேவைக்கு இறங்கிட்டாலும் எதுக்கு பயப்படணும்? எதுக்கட்டு எதிர்த்தாதானே, அதாவது எதிர்த்தாதானே அரசியல் பிரச்சனை. அப்போ நேருக்குன்னு 2 பேர் விளையாடுறான்னா ஒருத்தன் எதிர்த்தானே நம்ம விளையாடி ஜெயிக்க முடியும். அவன் நண்பன் சொல்லிட்டு நம்ம நண்பனாக இருக்க முடியுமா? எதிரியே நண்பனாக பாரு. விளையாட்டு வேற, அரசியல் வேற, வாழ்க்கை வேற. கரெக்டா? நேற்று வந்து என்ன சொல்றாரு, என்ன சும்மா வந்து விஜய் வந்து ஒரு கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா வந்து ரசிகர்களை வச்சுக்கிட்டு. ஆமாம், அதானே உண்மை. சீமான் சொன்ன கரெக்டு தானே. சுனாமி பாதிக்கும் போது விஜய் எங்கே போனார்? இங்கேருந்து வந்தாங்க, பாம்பேலேருந்து. எவ்வளோ பேர் உதவி பண்ணாங்க சுனாமியில். விஜய் என்ன பண்ணார்? அரசியல் வரேன்னு தெரிஞ்சவொன்னா படிப்போகமா அப்படி இப்படின்னு போறியா? அப்போ இது வந்து என்னது? ஓட்டுக்கு இப்போவே நீ பணம் கொடுக்குறியா? கரெக்டு தானே? நீ சொல்கிறல்ல இப்போவே பணத்தை கொட்டுவாங்கன்னு. அப்போ நீ இப்போவே மக்கள்கிட்ட பணத்தை கொட்டுறது தானே எல்லாமே. இந்த மாணவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குற இதெல்லாம் லஞ்சம் தானே ஆரம்பத்திலேயே. நான் ரஜினி ரசிகன், கரெக்டாக பேசுவேன். டிவிக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு? முதல்ல அவங்களோட ரசிகர்கள் எத்தனை பேர் இப்போ, அதாவது ஏற்கனவே டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட ஆளுங்களே நிறைய பேர் இல்லை போயிரு. ஏன்னா அவங்களுக்கு அங்கே பொறுப்பு கிடையாது. அந்த பொறுப்புக்காக போய் சேர்ந்துக்கிறாங்க. அதுக்காக எல்லாம் விஜய் ரசிகர் ஆக முடியாது. கரெக்டா? விஜய் ரசிகர்கள் இப்போது இளைஞர்களாக இருக்கலாம். இப்போ ரஜினி படத்தை இளைஞர்கள் வந்து பார்க்கலையா? யார் பயந்தார்? யாரை பற்றி யாரும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. சீமான் எதுக்கு பயப்படணும்? அவர் டிஎம்கே எதிர்த்தாரு, ஏடிஎம்கே எதிர்த்தாரு, எல்லாத்தையும் எதிர்த்து இருக்கிறாரு, மோடி எதிர்க்கிறாரு, எல்லாரையும் எதிர்த்து இருக்கிறாரு. யாராவது வந்து அவர் எதாவது பண்ணாங்களா? எதுவும் பண்ணல.
அவர் உண்மையே சொல்கிறாரு. யாருக்கு போகும் அதுதான் ஒரு அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இல்லை ஓப்பனாக இல்லை அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லும்போது தலைவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு யாருக்கு பிடிக்குமோ அங்கே போடுங்கன்றார். நாங்கள் 96ல் டிஎம்க்கு ஆதரவு தெரிவித்தோம். இந்த தடவை அவங்களுக்கு தானே ஆதரவு தெரிவிப்போம். சரி இல்லை ஒருவேளை வந்து விஜய் என்ன சொல்கிறாரு, தலைவர் ரசிகர்லாம் ஏன் சைடு அது எப்படி போவோம்? சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சரத்வா சொன்ன வாயை மூடிட்டியா இருந்த மறந்துட்டோமா? ஷாருக் கான் என்ன சொன்னார்? ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஷாருக் கானோட பெரிய ஆளா விஜயகாந்த்? விஜயகாந்த் அண்ணன் விஜய் ஷாருக் கானோட பெரிய ஆளா? ஷாருக் கானே எலிமினு ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினினாரு. நீ பொத்திக்கிட்டு உட்காந்தாலும் மேடையில் அதை நாங்கள் மறந்துட்டோமா? அவ்வளோ பிரச்சனை வந்து சொல்ல வேண்டியதானே ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு. நீ எங்கே போன? இப்போ எங்கள் ஓட்டு உங்களுக்கு விழுமா? ஆனால் இப்போ என்ன சீமானை சந்திச்சுட்டு வரும்போது கீழே வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து இனி வந்து தலைவர் சீமானுக்கு வந்து ரஜினி ரசிகர்கள் ஆதரவு இருக்குன்றிருக்காங்க. எப்படி சீமானுக்கு ஆதரவு இருக்குதோ இல்லையா அது வேற விஷயம். விஜய்க்கு எங்கள் ஆதரவு கிடையாது. ஆமாம், அவன் என்னைக்கு அந்த சூப்பர் ஸ்டார் அங்கே தான் வந்தான். அதுக்கு முன்னாடி அவன் விஷயம் நிறைய எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். என்ன அதுக்கு முன்னாடியே பாபா படத்துலேருந்தே நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். அது வெளியே சொல்ல முடியாது. அது ஆண்டவனுக்கும் தெரியும், எங்கள் தலைவருக்கும் தெரியும், உண்மையாக கூட நிறைய பேருக்கு தெரியும். சந்திரபாபு படத்தில் நான் யானை இல்லை குதிரைன்னு சொன்னார். யாரை சொன்னார்? முடிஞ்சிட்டா கதை நினச்ச கூட்டம் இருக்குது, அடுத்த நான் தான் அப்படின்னு நினச்ச கூட்டம் இருக்குது. அது எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன் சரத்குமார் சொல்லும்போது வாயை மூடிட்டு ஏன் இருந்த? நீ திறந்துருந்தனா இன்றைக்கி உனக்கு ரசிகர்கள் ஆதரவு தெரிவிச்சிருப்போம். எங்கே போன? மெதானே இருந்த நீ. ஷாருக் கானோட நீ பெரிய ஆளா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி அவன் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான். அப்போ நீ அமைதியாக இருந்தல்ல, அது முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்லை 6 மாதமா மோதுனாங்களே, அவன் ஒரே வார்த்தை சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை தம்பின்னு சொல்லி தானே வந்த நீ. அது அப்புறம் அதெல்லாம் அப்புறம் ஆரம்பத்திலே முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நாங்கள். எங்கள் அண்ணன் விஜயகாந்த் வந்தார், எங்கள் அண்ணனை பற்றி தெரியும் எப்படி வந்தவர். அவரை விடவா நீ எங்கள் அண்ணன் விஜயகாந்த் விடவா நீ? அவரால் நீ வந்த செந்தூர பாண்டி. அது இல்லை, அதில் அவர் நடிக்கலைன்னா கரெக்டா? எல்லாம் பேசணும். நானும் சினிமாவில் தான், எனக்கு தெரியும். என்ன எல்லாம் விஜய் வந்தோடனே நீ வந்துடுவ. அப்படியே அவர் வந்தோடனே அவருக்கு இப்படி ஆசை, சூப்பர் ஸ்டார் பதவிக்கு ஆசைப்பட்ட மாதிரி இப்போ அவர் சிஎம் பதவிக்கு ஆசை வந்துருக்கு. பார்க்கலாம் ஆட்டத்தை.